எப்பொழுதும் ஒரே மாதிரி டிஃபனோ இல்லை ஸ்நாக்ஸாவோ செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் கேழ்வரகு மாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய உப்பு உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை நல்லா மெத்துன்னு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வர்றதுக்கு என்னென்ன சாமான்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூடவே இந்த கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த உப்பு உருண்டைக்கு ஒரு சில சாமான்கள் அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் அரை மூடி போதும். கூடவே இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாவோ தண்ணியாவோ அரைச்சிட வேண்டாம். இந்த பக்குவத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்ததாக இந்த உப்பு உருண்டைக்கு நம்ம கேழ்வரகு மாவு மற்ற மாவெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்க போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு, மெஷரிங் கப்பில் அரை கப்பு, கிட்டத்தட்ட ஒரு 100 ml கப்பில் அளந்தீங்கன்னா 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதே அளவு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் எடுத்துருக்கலாம். வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் அரை கப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு, இப்போதைக்கு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறாங்க. பிறகு நம்ம தேவைப்படுறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி கலந்துக்க போகிறோம். அதாவது நம்ம அரை கப்பு கேழ்வரகு மாவும் அரை கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதுக்கு நம்ம எடுத்த கப்பிலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தமாக 1 கப்பு பார்த்தீங்களா. ஸோ 2 கப் அளவுக்கு முதல்ல தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிட வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி கம்மியாக இருந்தாலும் சரியாக வேகாது, அதனால் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் எடுத்த கப்லேயே. இப்போ இது எல்லாம் சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது, அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம முன்னாடியே சேர்க்கல அப்படின்னா நமக்கு கரைக்கிறப்ப கட்டிப்பட்டுச்சு அப்படின்னா சரிபடாது. அதனால் கரைச்சதுக்கு அப்புறமா தேங்காவையும் போட்டு கலந்துக்கோங்க. இது கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட உப்பு பத்தலைங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருந்தேன். திரும்பவும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, உப்பு உருண்டைக்கு தேவையான கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உப்பு உருண்டை தாளித்து வதக்கிறதுக்காக நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா சுவை கூடுதலாக இருக்கும். தாளிக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்க சமயத்திலே உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு போட்டிருக்கிற கடுகு பருப்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 1 நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்தால் போதும், ரொம்ப செவக்க வேண்டாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே கலந்த கலவையில் உப்பு சேர்த்துருக்குறவங்க, ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. இப்போ வெங்காயமும் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கேழ்வரகு கலவை இதை சேர்த்துக்கோங்க. இது ஊற்றுறப்ப அடுப்பு தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியான தீயில் வச்சிங்கன்னா டபக்குன்னு நமக்கு அடி பிடிச்சி போயிடும். கொஞ்சம் நிதானமான தீயிலே வச்சு கலந்துக்கிட்டே இருங்க, கட்டிப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கட்டிப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டும். எக்காரணத்துலேயும் கை விட்டுறக்கூடாதுங்க, கலந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி இருகலாகி மாவு வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் கடைசியாக பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.
சப்போஸ் உங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்கன்னா இதில் கீரை சேர்த்துக்கலாங்க. பட் நைட்டு டின்னருக்கோ இல்லை ஸ்நாக்ஸுக்கோ செய்கிறீங்கன்னா கீரையை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். அடுப்பு தீயை ஆஃப் பண்ணிட்டேங்க. அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா வேகட்டும். இதை வந்து நம்ம அப்படியே வைக்கிறத விட இந்த சட்டியில் ஓரம் போல் தடவி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவும் நமக்கு ஆறிடும், நல்லாவும் திக்காகவும் மாறிடும். இதுவும் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷமாக அப்படியே விட்டுருந்தேன். நல்லா ஆறி எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இவ்வளோ கட்டியாக இருக்குதே, சாஃப்டாக இருக்காதான்னு நினைக்க வேண்டாம். பட் நல்லாவே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இதோட பக்குவம் பார்க்கணுன்னா கையில் ஈரம் பண்ண கையை வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா உருண்டையுமே உருட்டிட்டேன். நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதை வந்து வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டீமர் தான் வச்சுக்கலாம். நம்ம வந்து இட்லி கொப்பரையில் இட்லி தட்டில் நீங்கள் எண்ணெய் தடவியும் வைக்கலாம், துணி போட்ட தட்டுலையும் வைக்கலாம். நல்ல மணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழை இலையை ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு செஞ்சுருக்குறேங்க. அந்த கேழ்வரகு வாசம் வேகிறப்பே அந்த வாழை இலையோட மனம் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இதை வேக வைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆவி வர சமயத்தில் இதை உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்ல சாஃப்டாகவும் வெந்து வரும். இதை மூடி வச்சுட்டு தீயை கொஞ்சம் நிதானமாகவே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா காட்டுறேன். ஏற்கனவே மாவு வெந்தது தான், பட் இருந்தாலும் கேழ்வரகு நமக்கு நல்லா வெந்து தான் சாப்பிடணும். கரெக்டாக 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருந்தேன். முதல்ல கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் வெதுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், நான் ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறேன். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது பாருங்கள். உப்பு உருண்டை. இதுக்கேற்ற ஒரு சூப்பரான கார சட்னி செய்யலாமா? இப்போ இந்த கார சட்னி செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸில் நறுக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயத்தோடைய பூண்டும் சேர்த்துக்க போகிறோம். பூண்டு நல்ல பெரிய பல்லு பூண்டாக 2 சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் குறவாக தாங்க இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக வேணும்னா 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் ஒரு 1/4 வாசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த சட்னி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் வந்து ஒரு 8 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் உருவி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ போட்டிருக்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்திருக்கு பார்த்தீங்களா? நிறம் மாறக்கூடாது. செவந்துருச்சுன்னா சட்னி வந்து கொஞ்சம் இனிச்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 2 வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா 3 தக்காளி எடுக்கணுங்க. தக்காளியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளியும் போட்டு வெந்தால் போதும். ரொம்ப குழைய தொக்கு மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளி வெந்துருச்சு. நல்ல இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய பொடி, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் அப்படின்னா நம்ம முதல்ல வெங்காயம் போடுறப்ப எண்ணெய் ஊற்றணும் பார்த்தீங்களா, அப்பயே போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வதக்கின சாமான்களை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளி புளிப்பு இருக்கும், இருந்தாலுமே இதில் கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளி சேர்த்துருக்குறாங்க. ஏன்னா நான் போட்டது நாட்டு தக்காளி இல்லை, அதனால் புளிப்பு பத்தாது. இருந்தாலும் கொஞ்சமாக போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தக்காளியில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே சட்னியை நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். இந்த சட்னி தண்ணியாக இருக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சோம்னா ரொம்ப நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நிறைய கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு சேர்த்துருங்க. நல்ல ஒரு சூப்பரான கார சட்னி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இதை இந்த உப்புருண்டையோடையும் சாப்பிட்லாம், டிஃபனோட வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும்.
இதே மாதிரி அளவுகளோட இந்த கேழ்வரகு உப்புருண்டையும் கார சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.